ஹெட்ஃபோன் காஸ்ட்டை விட கம்மியான விலைக்கு ஃபோன் உங்களால் வாங்க முடியுமா? வீக்கெண்டில் மாலுக்கு போய் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற காஸ்ட்டை விட கம்மியான விலைக்கு ஃபோன் கிடைக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இதெல்லாம் ஏங்க ஒரு ஹேர் கட் பண்ணி சேவ் பண்ணுற காஸ்ட்டை விட கம்மியான விலைக்கு ஃபோன் கிடைக்கும் அப்படின்னா இதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இதெல்லாம் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதுக்கு காரணம் ஃப்ரீடம் 251 மொபைல் தான். இந்த மொபைலோட விலை வெறும் 251 ரூபா தான். நேற்று ஈவினிங் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் freedom251.com அப்படிங்கிற இணையதளத்தில் இந்த ஃபோன் விற்பனைக்கு வந்திருக்கு. வேர்ல்டுலேயே ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் உள்ள மொபைல் இதுதான் அப்படிங்கிறதும், மேக் இன் இந்தியா திட்டத்தில் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மொபைல் இது அப்படிங்கிறதும் இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஃபோனோட சைஸ் 4 இன்ச். இதில் 1.3 GHz ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் கேமரா 3.2 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 0.3 மெகா பிக்சல் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதோட பேட்டரி திறன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1450 மில்லி ஆம்பியர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு இந்தியா முழுக்க 650 இடங்கள்ல சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு. என்னடா வெறும் 251 ரூபா தான் இந்த ஃபோன் நல்லா இருக்குமா, இல்லை இந்த ஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஃபோனோட விலை வெறும் 251 ரூபா மட்டுமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபோன் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிச்சிருக்காங்க. அரசு கொடுக்குற மானியங்களோட சேர்க்கும் போது நம்ம ஏற்கனவே 999 ரூபாய்க்கும் 899 ரூபாய்க்கும் இந்தியாவில் ஃபோன் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட அதே விலைக்கு தான் இந்த ஃபோனோட விலையும் இருக்கும். இப்போ மானியம் அந்த விஷயங்கள்லாம் சேர்றதுனால ஒரு கவர்ச்சிகரமான பிரைஸ்ல 251 ரூபா அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நேற்று இரவே லான்ச் செய்யும் போது இவங்க அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில freedom251.com அப்படிங்கிற சைட்ல இந்த ஃபோன் விற்பனைக்கு வரும், அதுவும் சரியா 6 மணிக்கு அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. நார்மலாகவே நம்ம ஊர் மக்கள் ஒரு விஷயம் ஆன்லைனில் அதிரடி ஆஃபராக வருது அப்படின்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு ஆன்லைனில் முதல் ஆளாக புக் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் 6 மணிக்கு இந்த ஃபோன் வந்தோடனே எப்படியாவது 251 ரூபா தானே நான் புக் பண்ணி வாங்கிடுவேன் அப்படிங்கிறது நிறைய பேர் காத்திருந்தாங்க. அவங்க காத்திருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில் ஏமாற்றம் தான் மிஞ்சினுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சைட்டில் அதிகப்படியான டிராஃபிக் வந்ததுனால அந்த சைட்னால சரியான பேருக்கு சரியான நேரத்தில் அவங்களோட ப்ராடக்டை சர்வ் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் புக் பண்ண எல்லாருக்குமே அது ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் வந்திருக்கு. இது சமூக வலைதளங்களையும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே கம்மியான விலைக்கு ஒரு ஃபோனை அறிமுகப்படுத்துறவங்க தன்னோட சைட்டில் வெளியிட்டு அந்த சைட்டுக்கு வர டிராஃபிக்கை சரியாக கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு காமர்ஸ் நிறுவனங்களோட சைட் மூலமாக இது அவங்க விற்பனைக்கு கொண்டு வரல, அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஈஸியாக கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சிலர் இதை பற்றிய ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஃபோன் விற்பனைக்கு பின்னாடி மிகப்பெரிய வியாபார உத்திகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்தியாவில் ஃப்ரீ பேசிக்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கோட திட்டம் கைவிடப்பட்டது. இது ஏன் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் இணைய சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும், இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் அந்த விஷயம் ஒரு இணையம் மூலமாக ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே விருப்பப்படுறாங்க. நார்மலாக 251 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கின ஒருத்தர் அதில் இன்டர்நெட் பேக் இல்லாமல் எந்தவித ஃபெசிலிட்டியும் அவரால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறப்ப, இதை விட அதிக கட்டணம் உள்ள இன்டர்நெட் பேக்கை அவர் பயன்படுத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் உருவாகுது. இதுக்கு பின்னாடி இந்திய நாட்டுக்கு இந்திய மக்களுக்கும் இது எந்த அளவுக்கு பயனளிக்கும் இல்லை பாதிப்பு அளிக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு தான் முடிவு செய்யணும். இதே மாதிரியான டெக் விஷயங்கள் மற்றும் மொபைல் ரிவ்யூக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.